ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர். இந்த பதிவில் வந்து சில மாவட்டங்கள்லாம் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதை பற்றின அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு வந்து வியாழக்கிழமை லாஸ்ட்டாக வந்து கள்ளக்குறிச்சிக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அன்றைக்கி வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து வீடியோ போட முடியல. ஸோ டைம் இல்லாதனால தான் வீடியோ போட முடியல. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, இமெயில் பண்ணுறாங்க. அதாவது வராத மாவட்டங்கள் 12 மாவட்டங்கள் கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த 12 மாவட்டங்களில் வந்து இன்னும் ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் வந்து கடலூருக்கு வந்து அப்டேட் என்னென்னா, அதாவது ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்குது. அதாவது சில பேர் வந்து வெப்சைட்டில் உள்ள ஃபோன் நம்பர் வந்து ரீச் ஆகலை, அதாவது ஃபோன் போகலை அப்படின்ட்டு நிறைய பேர் வருத்தப்பட்டுட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. கடலூருக்கும் சேலம் மாவட்டத்தை போல் வந்து நிறைய பேர் வந்து கூடலூர் எப்போன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து டிஆர்பி கால் பண்ணி கேட்குறதுக்கு முடியாமல், அதாவது அந்த நம்பர் ரீச் ஆகலை அப்படின்றாங்க. ஆனால் ஒருத்தர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தார், அதாவது டிஆர்பியில் உள்ள நம்பர் வந்து ரீச் ஆகலை, ஸோ மக்கள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க, அதனால் அவங்க வந்து ரீச் ஆகிற நம்பர் வந்து தரேன் அப்படின்ட்டு மெயில் பண்ணியிருந்தார். ஸோ அந்த நம்பர் உங்களுக்கு தரேன். கடலூருக்கு வந்து அப்டேட் வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வராத மாவட்டங்கள்லாம் வந்து தொடர்ந்து இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி மேக்ஸிமம் சாட்டர்டே ஃப்ரைடே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அதாவது நெக்ஸ்ட் எந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு. ஆனால் எந்த மாவட்டம் வரல. ஸோ இந்த 2 நாட்கள் வந்து உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாமல் விட்டாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ட்டு. ஸோ நான் சொல்கிறது என்ன, ப்ராசஸ் எதுவும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி டிலே ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்ன பதிவு உங்களுக்கு ஜூலை 7th ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஜூலை இன்றைக்கி 6 தேதி இன்றைக்கி. ஆனால் என்ன பாருங்கள், இன்றைக்கி சண்டே, இன்றைக்கி விட்டுருங்க. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த கம்மிங் வீக்கில் இருந்து உங்களுக்கு இந்த 12 மாவட்டங்களும் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதில் வந்து சென்னைக்கும் அப்டேட் கேட்டிருக்காங்க. அது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன், தனியாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ கடலூரை பொறுத்த வரைக்கும் அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க, நம்பர் தரேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது இது வெப்சைட்டில் இருக்கிற இந்த நம்பர் இல்லை, அதாவது நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்க முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த நம்பரை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எனக்கு சொன்னார். ஸோ நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடலூருக்கு வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ரீச் ஆகுது போல், நீங்கள் அட்டன் பண்ணி இதாக என்னென்னு கேளுங்க, சரி எப்போ வரும்னு கேளுங்க. நிறைய பேர் கேட்குறாங்க, கடலூர் இருக்கிறாங்க. ஸோ வந்து அந்தந்த டிஆர்பி தகவல் வந்து மேக்ஸிமம் ஃபோன் காலில் இருந்து நம்ம பேசினாலுமே வந்து ஒழுங்கான பதில் வந்து வராது. இருந்தாலுமே வந்து இந்த ஜேஆர் நம்பர் நினைக்கிறேன், இது ஜேஆர் ஆஃபீஸ் நம்பர் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அப்டேட் கேளுங்க. கடலூர் பொறுத்த வரைக்கும் கேட்டுட்டு ஏதாவது ஆடியோ தகவல் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னோடய அப்டேட் என்னென்னா, இந்த 12 மாவட்டங்களில் வந்து ஒவ்வொரு மாவட்டமாக வந்து நோட் பண்ணும்போது எந்த மாவட்டம் முன்னால் வரும், ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு இது வரைக்கும் என்னோடய தரப்புலேருந்து நான் விசாரித்ததில் வந்து ஸோ ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், அதனால் லேட் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் மண்டேலேருந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த அப்டேட்டு தான் என்னோடய அப்டேட்டு. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிஆர்பி தகவல் அல்லது டிஆர்பி ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது உங்கள் ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி ஜிஆர் ஆஃபீஸில் இருக்கிற தகவல் ஏதாவது நோட் பண்ணி தயவு செஞ்சு ஏதாவது ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் அது மாதிரியான ஒரு அப்டேட்டு தான் வந்து நல்ல அப்டேட்டாக இருக்கும். நீங்கள் டிஆர்பி தகவலை ஃபோன் பண்ணி கேளுங்க, வேணான்னு சொல்லலை, ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க ஒரு டேட் சொல்லலாம், அல்லது ஏதாவது ஒரு பதில் ஆன்சர் பண்ணுவாங்க, பண்ண இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அப்டேட் கிடைச்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் பொதுவாக வந்து டிஆர்பிக்குள்ளே இருந்த தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ வந்து இந்த 12 மாவட்டங்கள் வந்து ரிசல்ட் வந்து மண்டே கூட வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கிறதுனால விடலைன்னு சொல்லி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. ஸோ ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னா, இப்போ மதுரைக்கு எப்படி எதிர்பார்த்துருந்த மாதிரி கரெக்டாக வந்து விட்டாங்க. அதே மாதிரி கள்ளக்குறிச்சிக்கு வந்து ஸோ அந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து அந்த மாவட்டத்தினோட ஆட்சியாளர் கலெக்டர் வந்து சைன் பண்ணி முடிச்சிட்டால் வந்து ப்ராசஸ் கம்ப்ளீட் அப்படின்னாலே ஹெட் ஆஃபீஸ்லேருந்து தகவல் கொடுத்துருவாங்க. ஸோ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஆன்லைன் வழியாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து இந்த 12 மாவட்டம் அல்லது சென்னை தவிர 11 மாவட்டங்கள் தான் இருக்குது எக்ஸாக்டாக சொன்னால். ஸோ இந்த 11 மாவட்டங்களில் வந்து இன்னும் மேக்ஸிமம் வந்து இந்த கம்மிங் வீக்கில் வந்து கண்டிப்பாக வரது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெப்சைட் செக் பண்ணிட்டே இருங்க. இது அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு கிடைச்சது வந்து ஷேர் பண்ணுறேன். அதன் மூலமாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து ஏதாவது ஒரு நபர் வந்து ஏதாவது விசாரித்தாலோ அல்லது கேட்டாலோ அவங்க சொன்ன பதில் வந்து நான் ஷேர் பண்ணும்போது அந்த மாவட்டத்தில் எல்லாருக்குமே தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க நம்ம சேனலை. ஸோ வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இந்த ரிசல்ட்டுக்கான அப்டேட் பண்ணோம். ஆனால் ஜூலை 7th ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பாருங்கள், மேக்ஸிமம் நெருக்கிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது ஜூலை 7th. ஆனால் பாருங்கள், மேக்ஸிமம் ஒரு 12 மாவட்டம் மட்டும்தான் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து சொல்லப்போனால்
இது ஒரு குறைன்னு கிடையாது. ஏன்னா நினச்சிருந்தா இதுக்கு பண்ணி முடிச்சிருக்கலாம். ஸோ வந்து கால நேரம் எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது. அதனால் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் லேட் பண்ணுறாங்க போல். ஸோ மேக்ஸிமம் விட்டுருவாங்க. நெக்ஸ்ட் வீக்கில் கம்ப்ளீட் பண்ணி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண்ணி முடிச்சிடுவாங்க. இன்னொரு 5 டேஸ், அதாவது நெக்ஸ்ட் வீக்கு தான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ரிசல்ட் வந்து எங்கேயும் போகாது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நாளைக்கு வந்து மண்டே. ஸோ ஏதாவது வரதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ தெரிஞ்சு வாட்ச் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அப்டேட் கிடச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்துலையும் டிஆர்பி தகவல் வந்து முக்கியமானது. அப்புறம் வந்து டிஆர்பிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்க அல்லது இந்த மாதிரி தகவல் கிடச்சிப்பா ஷேர் பண்ணுங்கள். ஸோ சேலத்துக்கு கரெக்டாக துல்லியமாக வந்து அப்டேட் கிடச்சிது, ஷேர் பண்ணணும். அதே மாதிரி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணாங்க. அது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் வந்து நாளைக்கு வரது வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவாங்க. அப்படியே கிடச்சா என்ன ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக. அதுக்கப்புறம் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயில் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெயில் கொடுத்துருக்கேன். ஸோ மெயில் பண்ணுங்கள். ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன அப்டேட் கிடைக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கேட்டு தான் இருக்கேன். டீட்டெயில் கலெக்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ டீட்டெயில் கிடைச்ச உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம் கண்டிப்பாக. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு எந்த மாவட்டம் வரும் அப்படின்னு ஆளோட எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் எதிர்பாருங்க. நானும் வெப்சைட் செக் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஒரு 11 மாவட்டம் தான், அந்த சென்னை தவிர. சென்னைக்கு வந்து என்னென்ன தெரியல. ஸோ அதை நான் கண்டிப்பாக சென்னைக்கு தனியாக ஒரு வீடியோ போடணும்னு வச்சுட்ருக்கேன். ஸோ அதுக்கும் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ வந்து நெக்ஸ்ட்டு இந்த 11 மாவட்டங்களில் இருந்து எந்த மாவட்டம் முதல்ல வரும் அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். குறிப்பாக சொன்னால் இந்த மதுரை, தேனி, அப்புறம் வந்து நிறையா மாவட்டங்கள் இருக்குது. இன்னொரு 11 தேனி, அதுக்கப்புறம் அரியலூர், பெரம்பலூர் இருக்குது. ஸோ கரூர், ராமநாதபுரம் இந்த மாதிரிலாம் நிறைய மாவட்டங்கள் இருக்குது. ஸோ எந்தெந்த மாவட்டம் வரும்ன்ட்டு நம்ம கெஸ் பண்ண முடியாது. அப்படி தான் அப்டேட் கிடச்சி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.